உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி அக்காவோட ஆன்மா ஒரு அரக்கியா மாறிடுச்சு. அரக்கியா இப்போ இந்த அரக்கி கிட்ட இருந்து என் புருஷனை நீங்க தான் காப்பாத்தணும். என் மோகனையாவை எனக்கு காப்பாத்தி கொடுங்க. ராதா, என்ன பேசுறது? நான் அரக்கி கிடையாது. நான் துளசி. நான் துளசி தான். நான் நல்ல ஆன்மா தானே. பிளீஸ் என்ன விட்டுடுங்க. ஆன்மாவை நாம கட்டுப்படுத்திட்டோம். வாங்க போய் உங்க பொண்ணை பார்க்கலாம். குஷி, சாமி, சாமி, உங்களுக்கு என்னாச்சு? அம்மா வாங்க. வந்துரு. நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு அடி எதுவும் படலையே? காயெல்லாம் எதுவும் இல்லையே? இல்ல ராமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராமா, இதெல்லாம் எப்படி நடக்குது? என்ன நடக்குது? எதுவுமே எனக்கு புரியல. நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேனா, சடன்லி என்னாச்சு தெரியுமா? யாரோ என்ன புடிச்சாங்க, அப்புறம் என்ன காத்துல பறக்க விட்டாங்க. குஷி, நான் சுத்தி புத்தி பார்த்தானா அங்க யாருமே இல்ல. ஆனா அங்க யாரோ இருந்தாங்க ராமா. அது பேய் பிசாசு இல்ல. பேய் பிசாசு எதுவும் எனக்கு ஒண்ணுடாது இல்ல. குஷி அமைதியா இருமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இருக்கேன்ல, உன்னோட ராமா இருக்க, உன்னோட மொத்த குடும்பமும் இருக்கு. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் குஷி. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். செல்லக்கண்ணக்கா, நீங்க குஷியை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க அவ கூடவே தூங்குங்க. போங்க. போ குஷி. அம்மா, இத்தனை வருஷங்களா எந்த உண்மையை நீங்க மறைச்சிட்டு வரீங்களோ, அந்த உண்மை இன்னைக்கு என் மோகன் ஐயா, குஷி 2 பேரோட உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. நம்ம வீட்ல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருங்க. துளசி அக்கா இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க ஆன்மா இன்னைக்கும் இந்த வீட்ல தான் இருக்கு. நம்ம எல்லார் கூடவும் நமக்கு நடுவுல இருக்கு. இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன்னா அவங்க குஷி கூடவே இருக்க ஆசைப்படுறாங்க. என்ன ராதா நீ உளறிட்டு இருக்க? ஒருவேளை இருந்தா கூட அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? கீர்த்தி அக்கா, நான் வெறும் அவங்க ஆன்மாவை உணர மட்டும் இல்ல, அவங்க ஆன்மா கூட நான் பேசியிருக்கேன். என் 2 கண்ணால பார்த்திருக்கேன். எனக்கு மோகன் ஐயாவுக்கு அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன? அது மட்டும் இல்லக்கா, எத்தனை தடவை நான் எவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் அவங்க தான் வந்து என்ன காப்பாத்துனாங்க.
ராதா என்னாச்சு உனக்கு? ஏன் உளறிட்டு இருக்க? ராதா இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. திஸ் இஸ் நாட் பாசிபிள். துளசியோட ஆன்மா இப்ப ஒரு பிரேதாத்மாவா மாறிடுச்சு. என்ன? பிரேத ஆத்மாவுக்கும் பிரேத ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆத்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும். பிரேதாத்மாவால முடியாது. துளசியோட ஆத்மாவுக்கு யாரோ அளவு கடந்த வேதனையை கொடுத்திருக்காங்க. அந்த காரணத்தால அவ ஒரு பிரேதாத்மாவா மாறிட்டா. இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் சரி தப்புங்கிற வித்தியாசம் எதுவுமே தெரியாது. இப்ப அவ குறிக்கோள் ஒண்ணுதான், பழி வாங்கணுங்கிறது. அவ பழி வாங்கறதுக்காக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா. செத்தோம். ஆனா யார பழி வாங்கணும்? யார பழி வாங்க நினைக்கிறாங்க? துளசி அக்கா தன்னை கொன்னவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.